ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரேவதி வந்து அம்மாட்ட எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் அவங்க அம்மா மறைக்கிறாங்க. அது ஏன் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ரேவதியும் அந்த கல்யாண மண்டபத்துக்கும் போய் கேட்குறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி ஏற்கனவே போய் அங்கே எதையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறத அவங்க ரேவதிக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேவதி அதுக்கு அடுத்து அந்த ஸ்டூடியோவுக்கும் போய் ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அப்போ ரேவதி ஃபோட்டோ மட்டும் இருக்குது. அப்போ நமக்கு கல்யாணம் ஆகியிருக்குது, கல்யாணம் மணமேடை வர போயிருக்குது அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் மாப்பிள்ளை யாருன்னு தெரியலை. உடனே அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க, கோயிலுக்கு வராங்க. கோயிலில் தாங்க அந்த சம்பவம் நடக்குது. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த அந்த சம்பவம். கோயிலில் கார்த்திக் வந்து தன் காரில் ஒரு பொருள் இருக்குது, அதை எடுத்து ஊர் மக்களுக்கு கொடுன்னு ரேவதிகிட்ட சொல்கிறாரு. ரேவதியும் உள்ளே போய் எடுக்க போகும்போது கார்த்திக்கோட பர்ஸு கீழே விழுந்துடுது. கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் அதில் ரேவதியும் கார்த்திக்கும் உள்ள கல்யாண ஃபோட்டோவும் சேர்ந்து விழுந்துருது. அப்போந்தான் ரேவதிக்கு தெரியுது தன்னோட கணவர் தான் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ்வளோ நாள் இது தெரியாமல் தான் அவங்க புலம்பிகிட்டு இருந்தாங்க.